வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி தோசை தான் சுட போகிறோம். இந்த தோசை சுடுறதுக்கு மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹெல்த்தியான இந்த தோசையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, பி, சி, கே, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், சோடியம், பாஸ்பரஸ்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். 1/4 கப் புழுங்கலரிசி. புழுங்கலரிசிக்கு பதிலாக இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். இது 60 கிராம் அளவு. இந்த ரெண்டையும் 5 மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். நான் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சி ஜாருக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையே ஊற்றி அரைச்சிக்கலாம். தோசைக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு தாராளமாக 10 தோசை வரும். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஹெல்த்தியான தட்டைப்பயிறு தோசை மாவு ரெடி ஆகிருச்சு. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். ஒரு கரண்டி ஊற்றி தேவையான அளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க. இது லேசாகவும் ஊற்றலாம், ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தோசை சாப்பிட்றதுக்கு போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு கார சட்னியை தோசை மேலே வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். சட்னியை தடவி விட்டு உருளைக்கிழங்கு மசாலா மேலே வைக்கும்போதே தோசை முருகலாக வெந்துடும். இப்போ இதை மடித்து விட்டுக்கலாம். இந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறதால என்னென்ன பயன் கிடைக்கும்னு நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் ஏராளமான பயன்களை உள்ளடக்கி இருக்குது. வாரத்தில் ஒரு 2-3 தரமாவது இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். அருமையான சுவையில் நம்மளோட தட்டைப்பயிறு மசாலா ரோஸ்ட்டும் ஆனியன் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.